शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् சர்வவிக்னோபசாந்தயே. நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கங்க. யோகம் தரும் கேது, இதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு. யோகம் தரக்கூடிய கேது. சரிங்களா? கேது அப்படின்னாலே ஞானக்காரகர், பற்றை அறுப்பவர், ஒன்றுமில்லாமல் செய்பவர், துறவியாக போக வைக்கிறவர், சாமியாராக போக வைக்கிறவர், எந்த ஆசையுமே இல்லாமல் தனிச்சு வாழ வைக்கக்கூடியவர் அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் யோகம் தரக்கூடிய கேது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? யோகம் தருவார் கேது. பொதுவாக அந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஜெராக்ஸ், ஒரு நிழல்கள் தான். அப்படிங்கிறதுனால அது கூட தொடர்பு கொள்ளும் கிரகத்தோட தன்மையுமே அந்த வீட்டின் அதிபதியோட தன்மையும் தான் பிரதிபலிப்பாங்க. சரிங்களா? தன்னை பார்க்கும் கிரகத்தோட தன்மையிலேயும் தான் அவங்க பிரதிபலிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட இயல்பு, தனிச்ச இயல்பு அப்படிங்கிறது ராகு பேராசை, கேது துறவுத்தன்மை. இந்த ரெண்டையுமே தனிச்சு வெளிப்படுத்த முடியாது அவங்கனால. அவங்க யார் கூட தொடர்பு பெறுகிறார்களோ அவர்களைப் போலத்தான் மாறி தன்னோட இயல்பை கொஞ்சம் இருப்பாங்க. சரிங்களா? அதனால இந்த கேது எங்கே இருந்தாலுமே, எப்படி இருந்தாலுமே, எந்த கிரகத்தோட பார்வையில் இருந்தாலுமே துறவுத்தன்மை மட்டும் கொடுத்துறதில்லை. சரிங்களா? அதுக்கும் சில விதிகள் அப்படிங்கிறது இருக்குது. கேது தரும் யோகம் அப்படிங்கிறது எந்த அமைப்பில் இருந்தால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? உதாரணம் கேது குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகத்தோட தொடர்பையும் பெறணும். சரிங்களா? அது உதாரணம் இல்லை, இதை விதி. குரு கேது குரு சுக்கிரன் ஆகிய இயற்கை சுபர்களோட, சந்திரன் இயற்கை சுபர் தான், புதன் இயற்கை சுபர் தான். ஆனால் குரு சுக்கிரன் அப்படிங்கிறது செல்வ கிரகங்கள். சரிங்களா? செல்வத்துக்குமே செல்வம் அப்படிங்கிறது பணம். சரிங்களா? பொருளாதாரம் அப்படிங்கிறது குரு சுக்கிரன் தான். அந்த குரு சுக்கிரன் ஆகிய ரெண்டு கிரகத்தோட தொடர்பையும் கேது வரும்போது ப்ளஸ் அந்த தொடர்பு கொள்ளும் கேது இருக்கக்கூடிய ஸ்தானம், லக்னத்தின் தூண்கள் அப்படிங்கிறது 4, 7, 10 கேந்திரம். சரிங்களா? 1, 4, 7, 10 அப்படிங்கிறது கேந்திரம். இந்த கேந்திரத்தில் இருந்தார்னா கேது. சரிங்களா? அந்த கேந்திரத்தில் இருந்து குரு சுக்கிரன் ஆகிய தொடர்புகளையும் பெற்று, அல்லது உபஜயஸ்தானம் அப்படிங்கிற 3, 6, 10, 11 இந்த இடங்களில் கேது இருந்து, இந்த கேதுக்கு குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகத்தோட தொடர்பும் இருந்ததுன்னா, சரிங்களா, இவர் யோக கேதுவாக மாறுவார். அதாவது லௌகீக வாழ்க்கை, மெட்டீரியல் லைஃப் அப்படிங்கிறதுல இறக்கி விடுவார். சரிங்களா? இறக்கி விட்டு மற்ற கிரகங்களைப் போலவே ஆசாபாசங்கள், சரிங்களா, அதாவது என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் கொடுப்பார். கேதுவும் கொடுப்பார். சரிங்களா? அதாவது குரு சுக்கிரனோட தொடர்பு இருக்குன்னு 1, 4, 7, 10 கேது இருக்குன்னு. சரிங்களா? அல்லது 3, 6, 10, 11 இடத்துல கேது இருக்கணும். இந்த மாதிரி இருந்தார்னா நிச்சயமாக கேது லௌகீக வாழ்க்கைக்கான ஒரு துறவுத்தன்மையற்ற, சரிங்களா, சராசரியான மனித வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கேது செய்வார். சரிங்களா? இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். சரிங்களா? மீன ராசியில், எந்த லக்கணமாக இருந்தாலுமே மீன ராசியில் சுக்கிரன் இருக்கார். சரிங்களா? மீன ராசியில் சுக்கிரன் இருக்காரு. அது சுக்கிரனுக்கு உச்சஸ்தானம், அது குருவின் வீடு. சரிங்களா? இப்படி இருந்தார் அப்படின்னா குரு சுக்கிரன் தொடர்பு அப்படிங்கிறது வந்துடுது அந்த கேதுக்கு. கேது அங்கே இருக்கணும். அதாவது கேது மீனத்தில் இருந்து சுக்கிரன் கூட சேர்ந்துருந்து, சரிங்களா, கொஞ்சம் விலகி சேர்ந்துருக்கணும். சரிங்களா? கேது கூட சுக்கிரன் விலகி இருக்கணும். ஒரு 5 டிகிரிக்குள்ளே விலகி இருந்தார்னா இந்த விதி பொருந்தும். அதாவது குருவோட வீடு மீனம் அப்படிங்கிறது, அங்கே சுக்கிரன் உச்ச சுக்கிரன், இங்கே கேது சேரும்போது இது குரு சுக்கிரன் அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தோட தொடர்புகளையும் கேது பெறுகிறார். சரிங்களா? அதனால இந்த விதி பொருந்தும். சரிங்களா? இன்னொரு விதி ஒரு ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கேது. சரிங்களா? ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கேது இங்கே கன்னியிலிருந்து கூடவே சுக்கிரன் இருக்கிறாரு. ரிஷபத்தின் கேது கூட சுக்கிரன் இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிரன். அது ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனோட வீடு. இங்கே கன்னியிலிருந்து குரு 9ஆம் பாவரியா
அந்த இந்த குரு கேது அப்படிங்கிற அமைப்பை வந்து பார்க்குறாரு. சரிங்களா? இது வந்து 2 பேர்த்தோட தொடர்பு அப்படிங்கிறத வந்து கேது பெறுகிறார். சுக்கிரன் கூட இருக்கிறாரு. குருவின் பார்வையை பெறுகிறார். இதனால வந்து இது வந்து குரு சுக்கிரன் அப்படிங்கிற 2 கிரகத்தோட தொடர்பும் அந்த கேதுக்கு இருக்குது. அதனால இந்த விதி இதுக்கு வந்து பொருந்தும். இப்படி இருக்கும்போது இந்த விதி மட்டுமே பொருந்தா போதுமா அப்படின்னு நான் வந்து கேட்டா இல்லை, இது மட்டும் பத்தாது. சரிங்களா? எந்த பாவகிரகத்தோட தொடர்பும் இல்லாம அந்த கேது வந்து இருக்கணும். சரிங்களா? சனி பார்த்தாலோ அல்லது சனி இணைஞ்சிருந்தாலோ, சூரியனோட தொடர்புகள், செவ்வாயோட தொடர்புகள், சனியின் தொடர்புகள் இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா இது வந்து பங்கமாகி போயிடும். சரிங்களா? கேதுவுக்கு வந்து கேது ஒரு பாவக்கோள். கேது வந்து முதன்மை வலிமையான கிரகம். சரிங்களா? முதன்மை வலு அப்படிங்கிறது கேது தான். சரிங்களா? அதனால வந்து கேது வந்து பற்றற்ற ஒரு ஞானக்காரகர் அப்படிங்கிறதுனால அந்த கேது வந்து லௌகீக வாழ்க்கையின் இன்பங்களை தருகிறார் அப்படிங்கிற போது கொஞ்சம் விதிகள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக தான் இருக்குது. சரிங்களா? நான் சொன்ன விதிகள் தான். சரிங்களா? இது தவிர புதன் கூட ராகு கேதுக்கள், புதன் கூட கேது இருந்தார் அப்படின்னா இந்த விதி பொருந்தாமல் இருந்தாலுமே அந்த கேது வந்து கெடுக்க மாட்டார். சரி, இந்த விதியான பொருந்தாது. ஆனால் இத்தனை விதிகளும் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன எல்லா விதிகளும் வந்து இருக்கணும். சரிங்களா? அந்த விதி இருந்தால் தான் யோக கேதுவாக இருப்பார். ஆனால் வந்து புதன் கூட சேர்ந்து இருந்தாருன்னா கேது வந்து கெடுக்க மாட்டார். சரிங்களா? ஒரு நார்மலாக வந்து நன்மையும் கொடுக்க மாட்டார், கெடுக்கவும் செய்ய மாட்டார். சரிங்களா? புதன் கூட இணைந்திருந்தா. அந்த ராகு கூட புதன் இணைந்திருந்தா வந்து யோக ராகுவ வந்து மாறிடுவார். சரிங்களா? அதாவது வந்து புதனுக்கு வந்து கட்டுப்படுவாங்க ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது. சரிங்களா? புதனோட அதிபதி வந்து மகாவிஷ்ணு. சரிங்களா? மகாவிஷ்ணு தான் வந்து இவங்களுக்கு வந்து உடல் தலையெல்லாம் போனப்போ மகாவிஷ்ணு தான் வந்து அவங்களுக்கு வந்து கிரக அந்தஸ்து கொடுத்து ஜாதகத்தில் வந்து இடம்பெற செஞ்சுருக்காங்க. சரிங்களா? நவக்கோள்களில் 2 கோள்களை வந்து இந்த ராகு கேதுக்களை வந்து மகாவிஷ்ணு தான் வந்து அங்கீகரிச்சுட்டாரு. அதனால புதன் அப்படிங்கிற கிரகத்தை கூட ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டால் ராகு நன்மையை செய்கிறார். கேது வந்து தன்னோட துறவுத்தன்மையை வெளிப்படுத்துவதில்லை. சரிங்களா? அதே சமயத்தில் நன்மையும் செய்ய மாட்டார் கேது. ஆனால் நார்மலாக இருப்பார். சரிங்களா? இந்த மீட்சன் அந்த நான் இப்போ மேற்கொண்டு அதாவது ஆரம்பத்தில் சொன்ன இந்த விதிகள் தான் வந்து கேதுவுக்கு வந்து பொருந்தும். யோக கேதுவாக வந்து செயல்படுவதற்கு வந்து பொருந்தும். சரிங்களா? சந்திரன் கூட வந்து கேது சேர்ந்துருந்தா வந்து இந்த விதி வந்து அதாவது நார்மலாக தான் இருப்பார் கேது. யோக கேதுவை மாற மாட்டார். ஏன்னா சந்திரன் ஒளி கிரகமாக இருந்தாலுமே பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்திருந்தாலுமே கேது வந்து சுபமாயிருவார். கேது சுபமானாலுமே வந்து யோக கேதுவை வந்து செயல்பட முடியாது. சரிங்க? யோக கேதுவை வந்து செயல்பட முடியாது. அந்த சந்திரன் வந்து எந்த அதிபதி, அந்த லக்னத்துக்கு எந்த அதிபதி அப்படிங்கிறத பொறுத்து கேது வந்து செயல்படுவார். ஆனால் வந்து சந்திரனோட அந்த ஒளித்தன்மை மட்டும் வந்து கேது வந்து சுப்படுத்த முடியாது. சரிங்களா? குரு சுக்கிரன் இந்த கேந்திரம் உபஜயஸ்தானங்கள். சரிங்களா? இதில் எல்லாம் வந்து கேது தொடர்பு கொண்டு குரு சுக்கிரன் தொடர்புகளை பெறும்போது யோக கேதுவாக மாறுகிறார். சரிங்களா? புதன் கூட இணையும் போது அவர் வந்து தன்னோட துறவுத்தன்மையை வெளிப்படுத்துவதில்லை. சந்திரன் கூட இணையும் போது அவர் வந்து சுபக்கேதுவாக மாறினாலும் யோகக்கேதுவாக செயல்படுவதில்லை. சரிங்களா? மற்ற பாவகிரகங்களுடன் இணையும் போது கேதுவின் பாவத்தன்மை தான் நமக்கு மிகும். சரிங்களா? கேதுவின் பாவத்தன்மை கேது வந்து சிக்கல்களில் வந்து மாட்டி வச்சிருவார். துறவுத்தன்மையை கொடுத்து தனியாக இருக்க வைத்து யாரு கூடயும் ஒட்டாமல் ஆபத்துகளுக்கு வழிவகுத்து விடுவார். சரிங்களா? பாவகிரகங்களுடன் இணையும் போது. சுபகிரகங்களுடன் இணையும் போது நான் சொன்ன விதிகள் தான். சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வேறொரு தலைப்பை சந்திக்கலாம். சரிங்களா? கேது பற்றி இதோட 3 காணொலிகள் போட்டாச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட பிறந்த விவரங்களை அனுப்பி நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். சரிங்களா? குறைந்த கட்டணம் தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றிங்க.